எனக்கு அன்பானவர்களே, இந்த நாளில் நாம் லூக்கா 6:19 வாசிக்க கேட்போமா? அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு எல்லாரையும் குணமாக்கினபடியினாலே ஜனங்கள் யாவரும் அவரை தொடும்படிக்கு வகை தேடினார்கள். இயேசுவானவர் சாதாரணமானவராக இந்த உலகத்திலே உலாவினார். அவர் ஏழ்மை கோலம் எடுத்து அவரை பார்க்கும் பொழுது மிகவும் சாதாரணமான உடை அணிந்தவராக இந்த உலகத்திலே உலாவி கொண்டிருந்தார். அவர் நடந்து போன பொழுது அநேக ஜனங்கள் அவரை பார்க்க வரும்படியாக நெருங்கினார்கள். அப்பொழுது அவரிடத்திலிருந்து என்ன புறப்பட்டதாம்? அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அருமையானவர்களே, அவரை பார்ப்பதற்கு எளிமையாக இருக்கலாம், ஆனாலும் அவருக்குள் இருப்பது என்னது? வல்லமை. எல்லாரையும் குணமாக்குகிற அந்த வல்லமை அவரிடத்தில் இருந்தது. ஆகையினாலே ஜனங்கள் யாவரும் அவரை தேடும்படி வந்தார்கள், அவரை தொடும்படி வந்தார்கள். இப்படித்தான் லூக்கா 8ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது 12 வருஷம் பாடுள்ள ஒரு ஸ்திரீ இயேசுவானவரை பார்க்க ஓடி வந்தாள். இயேசுவினிடத்திலிருந்து புறப்பட்ட அந்த வல்லமை அவள் மீது இறங்கினது. அதே நிமிஷத்திலே பாருங்கள், அவள் சுகம் பெற்றுக்கொண்டாள். இன்றைக்கும் நாம் அப்படித்தான் ஆண்டவருடைய வஸ்திரத்தை பிடித்து கொள்ளப் போகிறோம். எனக்கு அருமையானவர்களே, அதற்காக தான் இயேசுவானவரை இந்த உலகத்திற்கு ஆண்டவர் அனுப்பியிருக்கிறார். அப்போஸ்தலர் 17:27 பாருங்கள், தம்மை தடவியாகிலும் என் ஜனங்கள் கண்டு கொள்ளும்படியாக, என்னை பிடித்து கொள்ளும்படியாக நான் என்னுடைய மகனை அனுப்பட்டும், என்னுடைய ஒரே குமாரனை அனுப்பட்டும் என்று சொல்லி தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பினார். இன்றைக்கும் அவர் உயிரோடு நம் மத்தியில் தான் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் அவரை தடவி பார்க்கலாம், நாம் அவரை தொட்டு பார்க்கலாம். அவருடைய வல்லமை இன்றைக்கும் ஜனங்கள் மீது இறங்கி கொண்டே தான் இருக்கிறது. இன்றைக்கும் அவர் உயிரோடு இருக்கிறார். இன்றைக்கும் அதே வல்லமை இப்பொழுதும் இறங்கி கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, கர்த்தரை நம்பி வந்திருக்கிறீர்கள் அல்லவா? கர்த்தரை நம்பி கர்த்தர் மேலே நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பாக்கியவான், பாக்கியவான். விசுவாசித்தவளே பாக்கியவதி. ஹல்லேலூயா. இன்றைக்கும் ஆண்டவருடைய வல்லமை உங்கள் மீது இறங்கி கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, உங்களை ஆண்டவர் சுகமாக்கும்படியாக, சகல வியாதிகளை ஆண்டவர் சுகமாக்கும்படியாக இந்த இடத்துல உலாவி கொண்டிருக்கிறார். 12 வருஷம் பாடுள்ள அந்த ஸ்திரீயை தொட்ட தேவன் உங்களையும் தொடுவார். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற உங்களையும் ஆண்டவர் தொடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்பிக்கையோடு இருங்கள். உங்கள் நம்பிக்கை வீண் போகாது, அதற்கு ஒரு முடிவு உண்டு. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். பிரியமானவர்களே, அதற்காக தான் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பினார், நாம் தொட்டு பார்க்கும்படியாக. இன்றைக்கும் நாம் அவரை முகமுகமாக பார்க்கலாம். எனக்கு அருமையானவர்களே, இயேசுவானவர் சாதாரணமானவர் அல்ல. அவரை நாம் முகமுகமாக பார்க்கும் பொழுது அன்பானவராக இருக்கிறார். பார்ப்பதற்கு சாதாரணமாக இருக்கிறார், ஆனால் அவருக்குள் அற்புதங்களை செய்கிற வல்லமைகள் உண்டு. பிரியமானவர்களே, நாம் நினைக்கலாம், நாம் ஜெபித்தால் ஆண்டவர் எங்கே கேட்க போகிறார், நமக்கு எங்கே அற்புதம் நடக்க போகிறது, இவர்கள் வந்து சாட்சி சொல்லட்டுமே, என் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு அற்புதம் நடக்கட்டுமே என்று நாம் அநேக நேரங்களிலே நினைத்து விடுகிறோம். இல்லை பிரியமானவர்களே, இன்றைக்கு வந்திருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் அற்புதத்தை கொடுப்பார், அற்புதத்தை செய்வார். மத்தேயு 9:28 பாருங்கள், 2 குருடர்கள் இயேசுவானவரை தேடி வந்தார்கள். அப்பொழுது உங்களுக்கு என்ன வேண்டும் என்று, எங்களுக்கு பார்வை கொடுக்க வேண்டும் என்று கேட்ட பொழுது, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா, உங்களுக்கு அந்த விசுவாசம் இருக்கிறதா என்று கேட்டார். அப்பொழுது அவர்கள் ஆமாண்டவரே என்று சொன்ன பொழுது அவருடைய கண்களை அவர் தொட்டார். தொட்ட மாத்திரத்தில் பாருங்கள், உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவுது என்று அவர் சொன்ன அதே நேரத்தில் அவள் கண்கள் திறக்கப்பட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் ஒவ்வொருவரும் அதையே சொல்வோம், ஆண்டவரே எனக்கு விசுவாசம் இருக்கிறது,
உமக்கு அற்புதங்களை செய்கிற வல்லமை உமக்கு இருக்கிறது என்று நான் நம்புகிறேன் என்று சொல்லுவோம். நம்முடைய ஆண்டவர் நம்மோடு கூட இந்த நேரத்தில் இருக்கிறார். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற உங்கள் மீது ஆண்டவர் இறங்கி கொண்டு இருக்கிறார். அற்புதங்களை செய்கிற வல்லமை அவருக்கு உண்டு என்று நீங்கள் விசுவாசத்தோடு பார்க்கிறீர்கள் அல்லவா? இப்பொழுது ஆண்டவர் உங்கள் மீது இறங்குகிறார், விடுதலை கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன வியாதியாக இருந்தாலும் சரி, எல்லாம் இன்றைக்கு வெளியே வரப்போகிறது. யோவான் 11:43 பாருங்கள், இயேசுவானவர் 4 நாள் மரித்த அந்த லாசருவை பார்த்து, லாசருவே வெளியே வா என்று சொன்னார். லாசருவே வெளியே வா என்று சொன்ன அதே நேரத்தில் அவன் வெளியே வந்தான், உயிரோடு எழுந்து வந்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கும் ஆண்டவர் உங்களை பார்த்து அதே தான் சொல்லுவார். உனக்கு கட்டி இருக்கிறதா, கேன்சர் இருக்கிறதா, வலி இருக்கிறதா, கிட்னி பிரச்சனை இருக்கிறதா, வெளியே வா என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எல்லாம் வெளியே வரட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இப்பொழுதும் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற உங்கள் ஒவ்வொருடைய வியாதிகளும் வெளியே வரும்படி இயேசுவின் நாமத்தினாலே நான் கட்டளையிடுகிறேன். இப்பொழுது ஆண்டவருடைய வல்லமை இறங்கட்டும், இறங்கட்டும், விடுதலையை கொடுக்கட்டும். ஆண்டவர் வல்லமையுடையவராக நம் மத்தியிலே இப்பொழுது உலாவிக் கொண்டிருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, இப்படித்தான் 2 வாலிப பிள்ளைகள் ஒரு தோட்டத்திற்கு போனார்கள். அப்பொழுது ஒரு மரத்தை பார்த்த பொழுது அநேக மாம்பழங்கள் தொங்கிக் கொண்டிருந்தது. அவர்களுக்கு ஒரே ஆசை, இந்த மாம்பழம் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்கிறது என்று நாம் அதை பறித்து சாப்பிடலாமே என்று அவர்கள் ஒரு பழத்தை பறித்து சாப்பிட்டார்கள். மிகவும் இனிப்பாக அருமையான சுவையுடையதாக இருந்தது. அவர்கள் அந்த 2 வாலிப பிள்ளைகளிலே ஒருவன் பழங்களை சாப்பிட்டதோடு கூட மட்டுமல்லாமல் தன் நண்பருக்கும் கொடுத்துவிட்டு எல்லா பழங்களையும் பறிக்க ஆரம்பித்தான். அந்த மரத்தில் இருக்கிற எல்லா பழத்தையும் பறித்து அவன் வீட்டிற்கு எடுத்து கொண்டு போனான். இந்த 2வது பையன் என்ன செய்தான் தெரியுமா? நமக்கு ஒரு பழம் கூட இவன் தராமல் எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டான். ஒன்று ருசி பார்க்குறது கொடுத்தான், எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டான். ஆகையினால நம்ம இந்த மரத்தை எடுத்துகிட்டு போனால் எப்படி என்று மரத்தையே தோண்டினான். வேறு வரைக்கும் தோண்டி எடுத்து கொண்டு போய் தன்னுடைய வீட்டிலே தோட்டத்திலே வைத்தான். பாருங்க, அவன் நல்ல தண்ணி ஊற்றி அந்த மரத்தை வளர்த்தான். அவனுக்கு வருஷம் பூரா அந்த மாம்பழம் இருந்துச்சு. ஒவ்வொரு வருஷமும் சீசன் வந்த பொழுதெல்லாம் மாம்பழத்தை பறித்து சாப்பிட்டான். இப்படித்தான் நீங்கள் ஒவ்வொருவரும் இன்னைக்கு செய்ய போகிறீங்க. ஆண்டவரத்தில் வல்லமை உண்டு, அற்புதம் மட்டும் வேண்டும் என்று வந்திருக்கிறீர்களா? இல்லை பிரியமானவர்களே, ஆண்டவர் அற்புதத்தை செய்கிறவர், சுகமாக்கக்கூடியவர் என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனாலும் எனக்கு அதெல்லாம் வேண்டாம், எனக்கு இயேசுவானவர் வேண்டும், இந்த பரிசுத்த ஆவியானவர் வேண்டும். அவர் என்னோடு கூட வந்தார், எனக்குள் அவர் வந்து தங்கி வாழ்ந்திருந்தார், எல்லா ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் கொடுப்பார் என்று நீங்கள் இன்றைக்கு நினைத்து அவரை நீங்கள் கேளுங்கள். அப்படிப்பட்ட வல்லமையுடையவர் எனக்குள் வாரும் என்று ஒவ்வொருவரும் இன்றைக்கு கேட்க போகிறீர்கள். எனக்கு அருமையானவர்களே, எத்தனை பேருக்கு அப்படிப்பட்ட வல்லமையுடையவர் வேண்டும் என்று விருப்பம், ஆசையாக இருக்கிறது? எனக்கு ஆண்டவருடைய வல்லமை வேண்டும், அதே வரங்கள் எனக்கு வேண்டும், ஆவியானவரின் 9 வரங்களும் எனக்கு வேண்டும், ஆவியானவர் எனக்கு வேண்டும், இயேசுவானவர் எனக்கு வேண்டும் என்று கேளுங்கள் பிரியமானவர்களே. இன்றைக்கு ஆண்டவர் உங்களை நிரப்புவார். அவர் வல்லமையுடையவர், அற்புதங்களை செய்யக்கூடியவர், உடைந்த உள்ளங்களை சுகமாக்கக்கூடியவர், பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கக்கூடிய வல்லமையுடையவர். இப்பொழுதும் ஆண்டவரே எனக்கு அற்புதங்கள் வேண்டும், சுகம் வேண்டும், அது உண்மைதான். ஆனாலும் நீர் எனக்குள் வாரும், நீர் எனக்குள் வாரும், எங்கள் வீட்டிற்கு வாரும் அப்பா என்று கூப்பிடுங்கள் பிரியமானவர்களே. நீங்கள் யாராக இருந்தாலும் சரி கூப்பிடுங்கள். ஆண்டவர் சொன்னார், என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறாரே. உன்னை நான் கனம் பண்ணுவேன், நான் உன்னை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். கூப்பிடுங்கள் பிரியமானவர்களே, ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்கள். ஆண்டவரே எனக்குள் வாரும் என்று சொல்லுங்கள்.
அதே ஜெப நிலைமையிலே இருப்போமா? ஆண்டவரத்தில் கேட்போமா?